ஹாய், திஸ் இஸ் நர்மதா அண்ட் வெல்கம் டு நர்மாஸ் நெஸ்ட். நாங்கள் லாஸ்ட் மந்த்து தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு திரும்பி வந்திருந்தோம். 2 இயர்ஸ் கழிச்சு வந்து ஒரு லாங் ட்ரிப்பாக போகிறதுனால வந்து இது வரைக்கும் வாங்காத பொருள் எல்லாத்தையும் வாங்கிடணும். ப்ளஸ் வந்து நாங்கள் லிஸ்ட்டில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தோம். டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இங்கே யூஎஸில் கிடைக்காத ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் இந்த தடவை வந்து கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு வந்து லிஸ்ட்டு வச்சுட்டு தான் போனோம். பட் அதில் எங்களால் 100% வாங்க முடியல. பட் 90% வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ அதில் பாதி தான் வந்து நாங்கள் இந்த தடவை வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் வரும்போது கொண்டு வந்தோம். பிகாஸ் வெயிட் அதுக்கு மேலே எங்களால் சூட்கேஸில் வந்து வைக்க முடியல. ஸோ அதில் பாதியை எடுத்துகிட்டு வந்துட்டு பாதி வந்து ஓகே கொரியரில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விற்றுட்டு வந்துட்டோம். ஸோ அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீக் வருது. நெக்ஸ்ட் வீக் கொரியரில் வருது. ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் ஐ பாட் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலேருந்து நான் என்ன கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த தாஞ்சூர் பெயிண்டிங். ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது நாங்கள் வந்து பூம்புகார்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து தாஞ்சூர் பெயிண்டிங் வாங்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசை இருந்தது. பட் எங்கே கரெக்டாக விற்பாங்க, ஆத்தென்டிக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடிட்டே இருந்தோம். ஸோ இந்த தடவை போகும்போது தான் வந்து சரி ஓகே நம்ம பூம்புகார்லேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். பூம்புகார் வந்து லைக் கவர்மெண்ட்டோடைய வந்து ஸ்டோர் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம நம்பி வாங்கலாம். அண்ட் ப்ரைஸும் வந்து லைக் இந்த பார்கெயின் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஏற்றணும் இறக்கணுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ப்ளஸ் வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த பொருள் வந்து ஆத்தென்டிக்காக இருக்கும் அப்படின்னு. இந்த பெயிண்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட முகம்லாம் வந்து அப்படியே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். பார்த்தாலே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் வர மாதிரி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து அந்த கோல்டில் வந்து அவங்க பண்ணியிருக்க ஒர்க்லாமும் வந்து ரொம்ப வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் வந்து ப்ரைஸ் வந்து நாங்கள் நினச்சதை விடவே வந்து கம்மியாக இருந்தது. பிகாஸ் மேபி கவர்மெண்ட் ஸ்டோர் அப்படிங்கிறதுனால வந்து இருக்கலாம். பட் நாங்கள் நிறைய இடத்துல ப்ரைவேட்டில் வந்து கடைங்களெல்லாம் நாங்கள் கேட்கும்போது ப்ரைஸ்லாம் வந்து இதை விட ரொம்ப ஹையாகவே இருந்துச்சு. பட் இது பரவாயில்ல. லைக் இதோட ப்ரைஸ் வந்து 5000 தான். பட் இட்ஸ் ஒர்த் இட். நிஜமாவே வந்து 5000க்கு வந்து இது வேறு எங்கேயுமே கிடைக்காது. பூம்புகாரில் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேபி நீங்களும் வந்து பூம்புகாரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் லெட்டர் ஹோல்டர். இது வந்து என்னுடைய சாய்ஸ் கிடையாது, என்னோடய ஹஸ்பண்டோடது. அவர் தான் வந்து லெட்டர் வைக்கிறதுக்கு வந்து எனக்கு நல்லா அழகாக வந்து வுட்டில் ஒர்க் பண்ண மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தார். ஸோ இதையும் நாங்கள் வந்து பூம்புகாரில் தான் வாங்கினோம். இதோட ப்ரைஸும் வந்து ரொம்பவே வந்து நினச்சி பார்க்கறத விடவே வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து 900 or 1000 அவ்வளோதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் பில் வந்துச்சு. லைக் ப்ளஸ் டேக்ஸ் எல்லாமே போட்டு கூட ஒரு 1000 தான் வந்துச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வுட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த பெயிண்டிங் மேலே வந்து இந்த ராஜாங்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கிற இந்த பெயிண்டிங் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து ப்ளஸ் வந்து நீங்கள் லெட்டர் பேடாகவும் வச்சுக்கலாம். அண்ட் அகெயின் வந்து நீங்கள் கீஸும் வந்து இதில் வச்சுக்கிற மாதிரி ரெண்டுமே இருக்குது. ஸோ வீட்டில் வந்து இதை வந்து நம்ம செவுத்தில் மாட்டினா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சொன்னால் வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க இதோட ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போதே வந்து இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் கடைசியாக சொல்கிறேன் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு. உங்களுக்கு நிஜமாவே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன வந்து ஒரு பூஜா மந்திர் மாதிரி இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஐடலுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரே ஒரு ஐடல் மட்டும் வைக்கிற மாதிரி ஏதாவது லைக் சுவாமியோட ஸ்டாச்சு இருந்துச்சுன்னா அதை நம்ம இதில் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் ஆக்சுவலி வாங்கினோம். இந்த மாதிரி வந்து நாங்கள் கடையில் எங்கேயாவது கிடைக்குமா, நம்ம செய்ய சொல்லி வாங்கலாமா அப்படின்னு நினச்சோம். பட் அந்த மாதிரி எதுவும் வந்து அந்த டைமுக்குள்ளே எங்களால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து இதை நாங்கள் அமேசானில் தான் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதோட ப்ரைஸ் வந்து 1000 rupees. இது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இன்னும் ஒரு 2-3 கூட வாங்கியிருப்போம். ஜஸ்ட் 1000 rupees தான். ஸோ இது வந்து அமேசான்லேருந்து வந்துச்சு சொன்னேன்ல. அண்ட் தென் இன்னொரு ஐட்டம் வந்து இந்த பிளேட். இதுவும் வந்து நாங்கள் வந்து அமேசான்லேருந்து தான் வாங்கினோம். ஆக்சுவலி இது வந்து 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து வச்சு ஒரு டெக்கரேஷன் பண்ணி வந்து உருளி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வாட்டரே இல்லாமல் வெறும் பூ மட்டும் வச்சாலே வந்து இது பார்க்க வந்து ஒரு பிக் சைஸ் வந்து உருளி மாதிரி இருக்கும். இதில் வந்து கீழே ஒரு பேஸும் வந்து கொடுத்துருக்கிறதுனால வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும். இது நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை பார்த்ததும் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன்னா, இது வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கான பிளேட் மாதிரி இருக்கும்.
பண்ணுறோம், ஸோ சுவாமிக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணும்போது அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா, பட் அது ஸ்டாச்சுவை வந்து இதில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பார்த்து வாங்கிட்டு வந்தேன். பட் இது 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் தேவைப்படும் போது வந்து அபிஷேகம் பிளேட்டு, தேவையில்லாத போது வந்து நம்ம உருளியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வந்து ஒன்று தான் ஃப்ரம் அமேசான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வால் டெக்கார். இது வந்து ஒரு 3 பீஸ் வந்து வால் டெக்கார். லைக் இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸு. இதை வந்து நம்ம தனித்தனியாகவும் வந்து நம்ம இது ஒரு பீஸ் மட்டுமே வந்து தனித்தனியாக வேறு வேறு இடத்துலையும் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இது மூணுத்தையும் வந்து ஒன்றா வந்து இந்த எக்ஸகனல் ஷேப்ஸை வந்து பக்கத்தில் வச்சும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அழகான ப்ளஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வந்து வால் டெக்கார். இதுவும் அமேசான்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். லைக் ரொம்ப சீப்பான ஒரு ஐட்டம் தான், பட் ரொம்பவே அழகாக இருக்குது. பின்னாடி அவங்களே வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நாம் வந்து ஜஸ்ட் வந்து அது பேப்பரை மட்டும் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து வாலில் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு 12 பீஸ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு. எல்லாமே வந்து வேறு வேறு சைஸில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அழகாக வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி வந்து மாட்டிக்கலாம். நாங்கள் ரொம்ப நாளாகவே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வைக்கிறோமே தவிர்த்து எதையுமே வந்து ஃப்ரேம் போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால தான் இந்த தடவை வந்து போகும்போது வந்து இந்த ஃப்ரேம்ஸை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு மாட்ட வேண்டியது தான் பாக்கி. இதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து பிரிண்ட் போட்டு மாட்டினதுக்கப்புறமா வந்து இன்னொரு வீடியோ போடுவோம், லைக் டெக்கரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து ரொம்பவே ஒர்த்து. ஜஸ்ட் இது 2000 ருபீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எலிஃபண்ட். இது வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்ததும் வந்து வாங்கிட்டேன். இது வந்து ப்ரைஸும் வந்து இதுக்கு ஏற்ற ப்ரைஸ் தான் வந்து ஜஸ்ட் 800 ருபீஸ் தான். ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து இந்த ஸ்டூல் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு மேலே என்ன வைக்கிறது அப்படின்னு நான் இது வரைக்கும் இன்னும் யோசிக்கல. இனிமேல் தான் யோசிக்கணும். இதில் பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணி இதில் போட்டிருக்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு ராஜஸ்தானி ஐட்டம் மாதிரி வந்து இருக்குது. ஸோ ராஜஸ்தான்லலாம் வந்து இந்த மாதிரி பொருள் நிறைய விற்பாங்க. நான் ஒரு தடவை போனப்போ பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதை எங்கே வைக்கிறது அப்படின்னு வந்து அப்புறமா யோசிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பூஜா ரூம் ஐட்டம்ஸ். இது எல்லாமே வந்து நான் மயிலாப்பூரில் ஒரு கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த மேட். ஸோ இதுதான். ஸோ இது பார்த்தாலே வந்து ஏதோ ரங்கோலி கோலம் போட்ட மாதிரி இருந்துச்சு. இது வந்து எங்களுக்கு யுஎஸில் வந்து இது ரொம்பவே வந்து நெசசரியான வந்து ஒரு ஐட்டம். இது ஏன்னா வந்து இங்கே பூவே கிடைக்காது. வந்து ஒரு தீபாவளி, பொங்கல், லைக் கிருஷ்ண ஜெயந்தி என்ன நாள் வந்தாலும் சரி, நம்ம ஒரு கோலம் போட்டு ஒரு ரங்கோலி கோலம் மாதிரி போடலாம் அப்படின்னு யோசிச்சா வந்து போடவே முடியாது. இங்கே எங்களுக்கு பூவே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் வந்து ஒரு பூவே வந்து $4 $5லாம் போட்டிருப்பாங்க. பட் அது சுத்தமாக வந்து ஒர்த்தே கிடையாது. ப்ளஸ் அந்த பூவும் வந்து அது நல்லாவும் இருக்காது. ரொம்ப வாடிப்போன பூவுக்கு வந்து அவங்க $5 $6 போட்டிருப்பான். ஸோ அதனால தான் வந்து இந்த தடவை வந்து பூ இல்லாமலே வந்து பூ மாதிரியே இருக்கிற ரங்கோலி கோலம் மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இது இன்னொரு மேட் ஒன்று வாங்கியிருக்கேன். மொத்தம் 2 மேட் வாங்கினேன். இன்னொன்று வந்து ஃபுல் ரங்கோலி, அது வந்து ஆஃப் ரங்கோலி. இது வந்து ஒரு ஃபுல் ரங்கோலி மாதிரி வந்து இது ஒரு ஐட்டம். இந்த ரங்கோலி வந்து ஒரு கேரளா லுக் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஓணம் பண்டிகைக்கெல்லாம் வந்து மலையாளிஸ்லாம் வந்து ஒரு ஓணம் கோலம் போடுவாங்கல்ல, லைக் அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவ் சீசனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூ மாலைங்க. அதான் சொன்னேன்ல, லைக் இந்த தீபாவளி, பொங்கல்லாம் வந்தால் வந்து இந்தியாவில் இருந்தால் வந்து நமக்கு அந்த வைப் ஆல்ரெடி அதை கொடுக்கும். லைக் தீபாவளி வந்தாலே பட்டாசு சத்தம் கேட்கும், பொங்கல்னால் வந்து லீவ் இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் இங்கே எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் அதுக்கான ஒரு வைபே இல்லாமல் இருக்கும். அட்லீஸ்ட் வந்து வீட்டில் வந்து நம்ம வீட்டில் தான் நம்மளால் அந்த வைப்பை கொடுக்க முடியும். ஸோ இந்த மாலெல்லாம் வந்து ஃபெஸ்டிவ் சீசனில் அழகாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எல்லா இடத்துலையும் வந்து தோரணம் மாதிரி தொங்க விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து விற்றாங்க. ஸோ வந்து நான் டிஃப்ரெண்ட் கலரில் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ரெண்டும் ஒரு பேருன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் ஒரு பேரு. அண்ட் இது ஒரு பேர் நினைக்கிறேன். ஆமாம். இன்னொன்று இதுதான் வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. நல்ல வந்து ஒரு ரோஸ் கலரில். ஸோ இதெல்லாம் வந்து எந்த இடத்துல டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து யோசிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவல் எப்போ வரும் அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐட்டம்.
ஸோ நாங்க இந்த தடவ வந்து மதுரைக்கு வந்து ஒரு ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். டெம்பிள் ட்ரிப்பு. லைக் மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில் இதெல்லாம் வந்து சேர்த்து கவர் பண்ற மாதிரி. அங்க ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு 2 டேஸ் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்க ரூம்குள்ள நுழைஞ்சதுமே வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு ஸ்மெல் இருந்துச்சு. அது வந்து ஒரு ஜாஸ்மின் ஸ்மெல் தான்னு தெரியும். பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து தேடி தேடி பார்த்தேன். இன்னைக்கு என்ன ஸ்ப்ரே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அங்க வந்து இந்த ஸ்ப்ரே தான் வந்து இருந்துச்சு. ஸோ உடனே அத பார்த்த உடனே வந்து ஓகே இத வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் Amazonலயே வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உடனே இத வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இத நான் வாங்கிட்டேன். இதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பேரே வந்து மதுரை ஜாஸ்மின் தான் போட்டிருக்காங்க. மதுரை ஜாஸ்மின் ஃப்ளேவர். நெக்ஸ்ட்டு வந்து சுவாமி ஸ்டாச்சுக்கு வந்து அவங்க ரொம்ப சின்ன சின்னதாவே வந்து அழகான கிரீடம் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே அந்த கடையில விக்கிறாங்க. இந்த மயிலாப்பூர் கடையில. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து சுவாமிக்கு வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிரீடம் ரொம்பவே வந்து அழகா ஒர்க் பண்ணி பார்த்தாலே வந்து பார்த்ததும் வாங்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ இத நான் வாங்கினேன். இது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து சுவாமிக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து இது இன்னொரு கிரீடம். அது வந்து நாங்க பெருமாளுக்காக வாங்கினேன். இது வந்து தாயாருக்காக. ஸோ இது ஒரு கிரீடம். அண்ட் தென் இது இன்னொன்னு. இது வந்து ஃபுல்லா கோல்டு மாரி. அது வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் வச்ச மாரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து இவ்வளோதான். லைக் பாதி பொருள் தான் வந்து நாங்க கொண்டு வந்தோம். மீதி பொருள் வந்து நெக்ஸ்ட் வீக் கொரியர்ல வருது. வந்ததுக்கப்புறமா வந்து நாம இந்த வீடியோவோட பார்ட் 2 பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டன கிளிக் பண்ண மறந்துறாதீங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ வந்தது அப்படின்னா. அண்ட் தென் இத நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கா வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த பொருள்லாம் வந்து இதில நான் வாங்கின பொருள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதில நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண பொருளோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்டில் தென் பாய்.